வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் அப்ளை பண்ணுறதை குறித்து தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் பிஜிடிஆர்பியில் எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்களா இதை பார்க்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா 69 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 69 நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இடைநிலை ஆசிரியராக உங்களால் பள்ளியில் அமர்ந்து 70,000 ரூபா சம்பளம் வாங்க முடியும். இல்லைன்னா ஆசிரியர் கனவு கிடையவே கிடையாது அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாங்க. பள்ளி கல்வித்துறையில் இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வெளியாக இருக்குது. என்னென்ன அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காகவே இப்பொழுது நான் சொல்ல போகிறேங்க. என்ன சார் இந்த பள்ளி கல்வித்துறையில் என்ன அந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்தும் வந்துட்டே தாங்க இருக்குது. நாளுக்கு நாள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நிறைய மக்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்ய இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ ஒரு 15லேருந்து ஒரு 13லேருந்து ஒரு 15,000 ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியர்களாக நியமித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் வந்திருக்கிறதுனால ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு நல்ல செய்திகள் தினசரி வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பி உண்டான நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால இந்த பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிட்டு புதிய தேதி அக்டோபர் 10-12 தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த பிஜிடிஆர்பிக்கு என்ன தான் மார்க் எடுக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களால் போஸ்ட் போக முடியும், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சில தகவல்கள் அனைத்துமே பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு வருதுங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வெப்சைட்டில் விட்ருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏதாச்சும் நீங்கள் டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்திருக்கீங்க, அந்த டிகிரிக்கு பிஎட் ஈக்குவலண்ட் ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவலண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் சைன் அப் எல்லாமே பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் இன்னொரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெருமக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்துட்ருக்காங்க. டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2க்கு உண்டான அறிவிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தாள் 1 மற்றும் தாள் 2உடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த நேரத்தில் டெட் தேர்வுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. இதோடைய அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா என்னைக்கு வெளியாகும் அப்படின்ட்டு மக்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2உடைய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வெளியிட இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஹெச்இடியோடைய புதிய நியமனங்களுடைய வேக்கன்சிஸ் இன்னும் கூடுதலாக எடுக்கலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் போயிட்டுருக்கு. அதோடைய கருத்துக்களும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த போஸ்டிங் எல்லாமே தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் இன்னும் ஓரிரு தினங்களில் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு வெளியாக இருக்குங்க. ஸோ ஆசிரியர் பெருமக்களும் சரி, எல்லாருமே சரி, போராட்டங்கள் எல்லாமே நடத்தி வந்த நிலையில் இந்த தகவல் ஆசிரியர் போராட்டக்காரங்க மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் இந்த ஆண்டு மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்க, பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இதை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா 25,000 ஆசிரியர்களை உடனடியாக எடுத்துக்கலாம். தற்காலிக ஆசிரியர்கள் அனைவருமே பள்ளி மேலாண்மை குழு மூலமாக எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ பள்ளி மேலாண்மை குழு என்ன செய்தோ அது மட்டும்தான் இங்கே ஆசிரியர், அவர் மட்டும்தான் இங்கே ஆசிரியராக இருக்க முடியும் அப்படின்ற தகவலும் நமக்கு வெளியாக இருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் அப்ளை பண்ணுறதை குறித்து தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் பிஜிடிஆர்பியில் எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்களா இதை பார்க்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா 69 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 69 நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இடைநிலை ஆசிரியராக உங்களால் பள்ளியில் அமர்ந்து 70,000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியும். இல்லைன்னா ஆசிரியர் கனவு கிடையவே கிடையாது அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாங்க. பள்ளி கல்வித்துறையில் இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வெளியாக இருக்குது. என்னென்ன அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காகவே இப்பொழுது நான் சொல்ல போகிறேங்க. என்ன சார் இந்த பள்ளி கல்வித்துறையில் என்ன அந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்தும் வந்துட்டே தாங்க இருக்குது. நாளுக்கு நாள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நிறைய மக்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்ய இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ ஒரு 13 ஒரு 15,000 ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியர்களாக நியமித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் வந்திருக்கிறதுனால ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு நல்ல செய்திகள் தினசரி வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பி உண்டான நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால இந்த பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிட்டு புதிய தேதி அக்டோபர் 10, 12 தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த பிஜிடிஆர்பிக்கு என்ன தான் மார்க் எடுக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களால் போஸ்ட் போக முடியும், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சில தகவல்கள் அனைத்துமே பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு வருதுங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வெப்சைட்டில் விட்ருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏதாச்சும் நீங்கள் டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்திருக்கீங்க, அந்த டிகிரிக்கு பிஎட் ஈக்குவலண்ட் ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவலண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் சைன் அப் எல்லாமே பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் இன்னொரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்துட்ருக்காங்க. டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 உண்டான அறிவிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தாள் 1 மற்றும் தாள் 2 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த நேரத்தில் டெட் தேர்வுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. இதோடைய அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா என்றைக்கு வெளியாகும் அப்படின்ட்டு மக்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வெளியிட இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஹெச்இடியோடைய புதிய நியமனங்களுடைய வேக்கன்சிஸ் இன்னும் கூடுதலாக எடுக்கலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் போயிட்டுருக்கு. அதோடைய கருத்துக்களும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த போஸ்டிங் எல்லாமே தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் இன்னும் ஓரிரு தினங்களில் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு வெளியாகிருக்குங்க. ஸோ ஆசிரியர் பெருமக்களும் சரி, எல்லாருமே சரி, போராட்டங்கள் எல்லாமே நடத்தி வந்த நிலையில் இந்த தகவல் ஆசிரியர் போராட்டக்காரங்க மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் இந்த ஆண்டு மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்க, பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இதை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா 25,000 ஆசிரியர்களை உடனடியாக எடுத்துக்கலாம். தற்காலிக ஆசிரியர்கள் அனைவருமே பள்ளி மேலாண்மை குழு மூலமாக எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ பள்ளி மேலாண்மை குழு என்ன செய்தோ அது மட்டும்தான் இங்கே ஆசிரியர், அவர் மட்டும்தான் இங்கே ஆசிரியராக இருக்க முடியும் அப்படின்ற தகவலும் நமக்கு வெளியாக இருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.